நம்ம எல்லாருக்கும் செடி வளர்க்கணும்னு ஆசை இருக்கும். தோட்டத்தில் வளர்ப்போம், மாடியில் வளர்ப்போம், இல்லை வீட்டு வாசல் வீட்டுக்கு முன்னாடி அதே போல் நிறைய செடி வளர்ப்போம். ஆனால் வாங்கிட்டு வந்து வைப்போம், வச்ச உடனே வந்து அந்த செடி வந்து இறந்துடும். பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு தகுந்த நம்ம உரம் கொடுக்கறது கிடையாது. செடிக்கு வந்து நல்லா தண்ணியும் உரமும் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது சூப்பராக வளரும். நம்ம வெளியில் வாங்குகிற கெமிக்கல் உரத்தை விட நம்ம வீட்டில் நம்ம சமைக்கிற பொருள்லேருந்து மிச்சத்தை எடுத்து அதை கரெக்டான பக்குவத்தில் நம்ம செடிக்கு கொடுத்துட்டு வந்தாலே நம்ம செடி வந்து அவ்வளோ சூப்பராக வளருதை நீங்கள் பார்க்க முடியும். வாங்க, அப்படிப்பட்ட டிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் வந்து நிஜமாவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வாழைப்பழம் தோல் சாப்பிட்டுட்டு நம்ம வச்சிடறோம் இல்லைங்களா, அதே போல் வெங்காயம், பூண்டு, இதே போல் நம்ம காய்கறி சம்மந்தப்பட்ட என்னென்ன காய்கறி யூஸ் பண்ணுறோமோ, நம்ம அரிசி களையிறோம் இல்லையா, அந்த தண்ணி, அரிசி வடிக்கிற தண்ணி, அது எல்லாமே எடுத்து ஒரு பக்கெட்டில் 2 days ஒன்ஸ் இது பண்ணாலே போதும். பக்கெட்டில் நல்லா வந்து புளிக்க விட்டுடுங்க. புளிக்க விட்டோடனே எவ்வளோ புளிக்குதோ அவ்வளோ செடிக்கு வந்து சிறந்த உரம்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற வீட்டில் கிச்சன் யூசேஜ், நம்ம காய்கறி, நம்ம பழம், அழுவி போன எல்லா பொருளையுமே நல்லா ஊற போட்டுடுங்க. ஊற போட்டோடனே நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அந்த ஊறி போன வெங்காயத்தோல், வாழைப்பழத்தோல், இது எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணி நம்ம தண்ணியில் கலந்துக்கோங்க. இன்னும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று வந்து நீங்கள் அடுப்பு யூஸ் பண்ணுற போல் இருந்தீங்கன்னா, இந்த அடுப்பில் கிடைக்கிற இந்த சாம்பல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இது வந்து செடிக்கு வந்து சூப்பர் நைட்ரஜன் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லது. இதெல்லாம் எங்கள் பாட்டி என்ன செய்வாங்க, அப்படியே டேரெக்டாகவே எடுத்து செடியில் வந்து சேர்த்துருவாங்க. அப்போ வந்து மழை பெய்யும், கொஞ்சம் குளிர்ந்த மண்ணாக இருக்கும். ஸோ அது வந்து ஏற்றுக்கும். ஆனால் நம்ம செடியில் வைக்கிறோம், மாடி தோட்டத்தில் வைக்கிறோம், செடிகளை வளர்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த சாம்பல் வந்து நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து எரிச்சிடும். ரொம்ப சூடு இல்லையா, அனல், நைட்ரஜன், அது தண்ணியில் நல்லா கலந்துக்கணும். கலந்து நல்லா இப்போ நம்ம வச்சுருக்கிற கிச்சன் வேஸ்ட்டு, இந்த சாம்பல் கிடச்சதுன்னா கண்டிப்பாக விட்டுடாதீங்க. கண்டிப்பாக வந்து செடிக்கு கொடுங்க. அதே போல் மாட்டு தொழுவணும், இதெல்லாமே கிடச்சதுன்னா அதே டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து நம்ம சாணியை வந்து செடிக்கு வைக்கவும் கூடாது, சுட்டுடும். அது நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் நல்லா எருவாக்கி தான் நம்ம செடியில் சேர்க்கணும். ஸோ இதே போல் நம்மளுக்கு கிடைக்கிற எல்லா பொருளையும் வந்து நல்லா தண்ணியில் கலந்துக்கோங்க. அந்த கான்சன்ட்ரேஷனாக இருக்கும், ரொம்ப வந்து சுட்டுடும். அதனால் நம்ம ஒரு 2 மக் அதை எடுத்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வாளி நிறைய பச்சை தண்ணி கலந்துக்கோங்க. இன்னும் ஒரு இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கூட என்ன சேர்க்கணுன்னா, கால்சியம் நம்ம செடிக்கு தேவை அப்படின்னா நம்ம தினைக்கும் முட்டை கண்டிப்பாக சேர்ப்போம். பசங்களுக்கு இறக்கா இருந்தாலும் கண்டிப்பாக முட்டை எல்லார் வீட்லேயும் சேர்க்குற ஒரு பொருளாயிடுச்சு. அந்த முட்டையை நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாரில் வந்து அழகாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு பல்ஸ் வச்சுக்கோங்க. பல்ஸ் வச்சு நம்ம வடித்த கஞ்சி இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்றுத்தில் ஆட் பண்ணி இப்போ கலந்துருக்குறோம் இல்லையா கலவை, அந்த கலவை கூட செஞ்சுக்கோங்க. இந்த முட்டை ஓடானது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முட்டை ஓடு வந்து நீங்கள் வந்து செடிக்கு சேர்த்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் செடி வந்து நிறைய பூக்களும் பூக்கும், நல்ல ஹெல்த்தியர் வெர்ஷனாக வந்து செடி வளரும். இதே போல் நல்லா ஜாரில் ஒரு பல்ஸ் வச்சுக்கோங்க போதும். ஒரு பல்ஸ் வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு, இப்போ நான் வந்து சாதம் வடித்த கஞ்சி வச்சுருக்கேன், வடித்த கஞ்சியில் கலந்துருக்கேன். அந்த வடித்த கஞ்சியில் நம்ம பார்க்க வேண்டிய ஒன்றே ஒன்று என்னென்னா, சாப்பாடு இருக்கக்கூடாது. சாப்பாடு இருந்தால் அதுக்கு எறும்பு வந்துடும். ஸோ தண்ணி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். சாதம் வடித்த கஞ்சியாக இருக்கட்டும் சரி, சாதம் களையிற தண்ணியாக இருக்கட்டும் சரி. ஸோ அந்த தண்ணியை வந்து நம்ம நல்லா வந்து இந்த முட்டை ஓடு இருக்குது இல்லையா, அந்த முட்டை ஓடு கூட நல்லா கலந்துக்கோங்க. இது வந்து சூப்பராக வேலை செய்யும் நம்ம செடிங்களுக்கு. நம்ம 2 டப்பா தான் வந்து தண்ணி சேர்த்துருக்குறோம். அதுக்கு எவ்வளோ தண்ணி நான் சேர்க்குறேன் பாருங்கள் கான்சன்ட்ரேஷனுக்கு. நம்ம ஃபஸ்ட்டு லைட்டாக நம்ம சேர்த்து வச்சுருக்க கலவை தண்ணியை சிறிதளவாக நம்ம ரோஜா செடியில் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து 2 நாளைக்கு முன்னாடி வைத்த செடி தான். இந்த செடி வந்து பாட் இல்லை அப்படின்றதுனால நான் வந்து தரையிலே வச்சுருக்கேன். இது எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பராக வளரும். நம்ம செடிங்களுக்கு கரெக்டான உரம் கொடுத்தாலே போதும், செடி வந்து சூப்பராக வளரும்.
இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் ஒரு தடவை எல்லாத்துக்கும் ஒரு மக்கு செலுத்திட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணியை ஃப்ளோவில் நம்ம காமிச்சாலே நம்ம செடிங்கெல்லாம் சூப்பராக வளரும். முட்டைத்தோடை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. முட்டைத்தோல் மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஒரு ஜாரில் ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நம்மளுடைய வெங்காயம், தக்காளி, எந்த காய்கறி வீணாக போனாலும் பரவாயில்ல. ஆனால் நம்ம டேரெக்டாக அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து போட்டோன்னா அது உரமாக மக்கி அது செடிக்கு வந்து சத்து போய் சேரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ அதனால் நம்ம ஒரு பல்ஸ் சேர்த்துக்கிட்டா கூட சூப்பராக இருக்கும். இன்னொரு ட்ரிக் கூட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த மீராஷிக்கா இருக்குது இல்லைங்களா, அதை வந்து உங்களுக்கு கிடச்சா கூட நீங்கள் 2 பாக்கெட் எடுத்துகிட்டு வந்து நல்லா கலக்கி செடியில் கலந்து. ஆனால் டேரெக்டாக எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து தண்ணியில் நல்லா எப்படி சொல்கிறது, அந்த மீராஷிக்கா பவுடரை வந்து நல்லா தண்ணியில் கலந்துக்கிட்டு சேர்த்தா கூட செடி வந்து நல்லா வளரும். அப்புறம் இன்னொன்று கூட சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்கறி வேஸ்ட்டு, மீராஷிக்கா, முட்டை ஓடு, இதே போல் எந்த மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சார்கோல், அடுப்பு ஆட்கறி, சாணம், இது எல்லாமே நம்ம செடிக்கு வந்து ரொம்ப இப்போ மண் தரேன்னா நம்ம அப்படியே டேரெக்டாக போட்டால் கூட அது சீக்கிரமாக வந்து மக்கிடும். நம்மளுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் நம்ம தொட்டியில் வைக்கிறோம், இல்லை மாடி தொட்டியில் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் அதை நம்ம பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். செடிக்கு வந்து இந்த வெயில் காலத்தில் நல்லா தண்ணி காட்டுங்க. தண்ணி காட்டினாலே போதும். எவ்வளோ தண்ணி நான் காமிச்சாலுமே எங்கள் செடி வந்து இப்போ பாட்டில் வைக்கிறது தான் வந்து அப்படியே ஈரத்தன்மையோடு இருக்குது. தரையில் வைக்கிற எந்த செடியும் டெய்லியும் தண்ணி ஊற்றினா கூட காஞ்சிடுது அடிக்கிற வெயிலில். ஸோ நம்ம வந்து இப்போ இந்த வெயில் சீசனில் வந்து நம்ம செடியை வளர்க்குறோமோ இல்லையோ தண்ணி ஊற்றி உயிரோடு வச்சுருக்கதே பெஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு வந்து எதுவுமே டேரெக்டாக செலுத்தாதீங்க. வெயில் காலத்தில் எது செஞ்சாலும் தண்ணியில் கலந்து கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை நல்லா காமிங்க. இதே போல் நிறைய எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ். நானும் ஃபஸ்ட்டு தோட்டத்தை வைக்கும்போது எனக்கும் ஒன்றும் தெரியாது தான். அப்புறம் ஒரு டைமும் இது சேர்த்தா செடி வளருதா, அது சேர்த்தா செடி வளருதா அப்படின்னு சொல்லி தேடி தேடி கண்டுபிடிச்சி அப்படி தான் நான் செடி வளர்த்தேன். எனக்கு இந்த டிப்ஸ்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. இப்போது இது வெயில் சீசன்றதுனால என் செடி கொஞ்சம் வந்து பழுப்பு நிலையில் இருக்குது. இதுவே நீங்கள் மழை சீசனில் பார்த்தீங்கன்னா அம்புட்டு பூ பூக்கும் என் செடிங்கெல்லாம். இப்போது வந்து ரொம்ப வெயில் இங்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் எதாக இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக சேர்க்காதீங்க. எல்லாத்தையும் தண்ணியில் கலந்து சேருங்க. அதே போல் உங்களுக்கு மாட்டு சாணம், எரு எது கிடைத்தாலும் நல்லா தண்ணியில் கரைச்சி அப்புறம் செடிக்கு ஊற்றுங்க. தண்ணி அடிக்கும்போது இதே போல் நல்லா செடியை குளிப்பாட்டி விட்ட போல் நல்லா தலையிலேருந்து பாதம் வரைக்கும் தண்ணியும் கொஞ்சம் செடிக்கு காட்டி விடுங்க. ஏன்னா மழைக்கு வந்து அப்படி இருக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.